Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் சில sarees வந்து உங்களுக்கு வந்து டெமோ காட்ட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த sareesஸை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சரி, குவாலிட்டி இது எல்லாமே நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஜூட்லேயே காட்டன் saree ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் தான். எந்த ஒரு இதுலேயுமே, அதாவது சம்மர்லேயுமே கட்டிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஷைனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கிராண்ட் லுக்காக இருக்கும். நல்ல ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே இது பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஹைட் பார்த்தீங்கன்னாலும் நல்லா எவ்வளோ ஹைட்டாக இருக்கவங்க வேணுனாலும் துணியில் வந்து லென்த்து பத்தலை, உயரம் பத்தலை அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நான் அதை வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன். நிறைய பேருக்கு நான் கட்டியிருக்கிற மாதிரியான sarees வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஹோல்சேலாகவும் சரி, ரீட்டைலாகவும் சரி, பர்சனல் யூஸுக்காக இருந்தாலும் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால் நான் இப்போ புதுசாக இந்த எஃபோர்ட் போட ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வெரைட்டியான sarees வந்து நான் இப்போ ஸ்டாக் எடுத்திருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டாலையும் பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி sarees அப்படிங்கிற பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணும்போது என்னென்ன அடுத்தடுத்து அப்டேட் வருதோ அது எல்லாமே நான் வந்து அதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுலேயுமே நீங்கள் பார்த்துட்டு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு சென்டர் வந்து ஃப்ளீட்னுடைய போர்ஷன். நல்லா ஹைட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபுல் ஹைட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் சாரீஸை பொறுத்த வரைக்கும் பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது கட்டுறதுக்கே திருப்தி இருக்காது. இது ஒரு ஃப்ளீட் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளீட் அப்படியே நமக்கு மேக்ஸிமம் நமக்கு ஒரு சில சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட் வைஸ் வர ஃப்ளீட்டாக இருந்தாலும் சரி, இந்த இங்கே வர கிராஸ் வைஸ் வர ஃப்ளீட்டாக இருந்தாலும் சரி, படிமானமாக இருந்தால் தான் சாரீ வந்து நல்லா நீட்டாக கட்ட முடியும். அப்படி இருக்கிற சாரீஸ் மட்டும்தான் நம்மளை வந்து ஸ்லிம்மாக காட்டும். மற்றபடி நல்லா படிஞ்சு வராத சாரியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு போர்ஷன் நல்லா படிஞ்ச மாதிரி இருக்கும், இடுப்புக்கிட்ட கட்டும்போது நல்லா பல்காக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஒரு சாரீஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் வைஸாக இருந்தாலும் சரி, கிராஸ் வைஸாக இருந்தாலும் சரி, அந்த சாரியில் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து நல்லா படிமானமாக வருதா அப்படிங்கிறது தான் பார்ப்போம். நீங்கள் கேட்டு தான் எனக்கு வந்து இந்த சாரீஸ்லேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஏன்னா எனக்கு பிடிச்ச சாரீஸை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி வாங்கி நான் கட்டுவேன். அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே எனக்கு கமெண்ட்ஸில் நிறைய பேர் லிங்க்கு அந்த இது எல்லாமே நீங்கள் கேட்டிருக்கீங்க. இவ்வளோ நாள் என்னால் பண்ண முடியல. இப்போ எனக்கே சாரீஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நான் உங்களுக்கு வந்து இதை சஜஷன் பண்ணுறேன். நல்ல லென்த்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே 5.5 மீட்டருக்கு மேலேயே இருக்கும். அதுக்கப்புறம் எண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் வர ஃப்ளீட்ஸுக்கு வந்துடும். பிளெயினாக இருக்கிறது வந்து உங்களுக்கு இதுதான் வந்து ப்ளவுஸுமே வந்து நல்லா அகலமாக நீளமாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது, கிராஸ் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி சேம் கலராகவே போடணும்னு விரும்புவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு போட் நெக் வச்சோ அல்லது பேக்கில் கீ ஹோல் மாதிரி வச்சோ, இல்லை ஃப்ரண்ட்டில் பேக் போட் நெக்கும் ஃப்ரண்ட்டு டீப் நெக் வச்சு அந்த மாதிரி ப்ளவுசஸாக ஸ்டிச் பண்ணி போட்டாலும் நல்லா டீப் யூவாக போட்டாலுமே நல்லாயிருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, கான்ட்ராஸ்டாக போட்டால் பிடிக்கும்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ நான் வேர் பண்ணி இருக்கிற மாதிரி சாரீஸும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கலம்கரி, காட்டன், இக்கட் இந்த மாதிரியான மெட்டீரியல் எல்லாமே இதுக்கு வந்து நம்ம காம்பினேஷன் வச்சுக்கலாம். நம்மகிட்ட ஆல்ரெடி ப்ளவுசஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் காட்டன் ப்ளவுசஸ் வந்து நிறைய கிடைக்கும். நானும் நிறைய காட்டன் ப்ளவுஸுக்கு தான் நான் தேடிட்டு இருக்கேன். அது கிடைச்சாலும் நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஃபீல்டில் இருக்கிறனால ப்ளவுஸுக்கு வந்து நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா எந்த ஒரு சாரியாக இருந்தாலும் அதை நம்ம ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதனுடைய ப்ளவுஸினுடைய ஸ்டிச்சிங்கும் அதனுடைய டிசைனிங் தான் நம்ம வந்து ரொம்ப விரும்புவோம். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம அதுக்கான கலெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அது பார்க்கும்போது ஒரு எலகண்ட் லுக் நமக்கு தரும். அந்த மாதிரி ஏன்னா எப்போவுமே நம்ம டெய்லரிங் இதில் வந்து நம்ம எப்போவுமே பண்ணுறது வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம நீட்டாக பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் இந்த டெய்லரிங்குள்ளேயே நம்ம நிறையா பேர் வருவோம். ஏன்னா நம்ம மற்றதில் ஜுவல்லாக இருக்கட்டும், மற்ற வேறு இதில் இருக்கட்டும் நமக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் போகாது. நமக்கு வர்றது எல்லாமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், அது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம விரும்புவோம். புதுசாக நம்ம மாடல்ஸ் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி வரும்போது தான் எங்கெங்கெல்லாம் நல்ல சாரீஸ் கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் நல்ல ஒரு மெட்டீரியல் இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி நான் பார்த்ததில் இந்த காட்டன் சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இதை நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் ஒரு 6 கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பேஜில் போயிட்டு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை இந்த வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பருக்கு ட்ரை பண்ணி நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ப்ளூ கலர், இது பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல், இது
மெரூன் வித் மெரூன்லயே லைட் கலர் பீச் கலரும் மெரூன் மாதிரியே இது சாண்டல். இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா போஸ்டல் கலர் மாதிரி தான் பாக்குறதுக்கு, எல்லாமே மைல்டு, நல்ல எலகண்ட், எங்க வேணாலும் ஒரு பார்ட்டி வேர் மாதிரி நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த சாரீஸ் கட்டும்போது ஸ்லிம்மா தான் நமக்கு தெரியும். இது நார்மல் வாஷ் தான், இதுல வேற எந்த டிஃபெக்ட்டுமே வராது. அதனால உங்களுக்கு வேணுங்கிறவங்க என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரினிட்டி சாரீஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜுக்குள்ள போனீங்கனாலும் இந்த போட்டோஸ் எல்லாமே இருக்கும். எது வேணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம்.